அமிர்தா கேட்ட கேள்வி, கதறி எழுத பாக்யா, கோபி கிட்ட எழில் சொன்ன வார்த்தை, கோவப்பட்ட ராதிகா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் எழில் ஹோட்டலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கோபி அங்கே போயிட்டு எழில் கிட்ட பாக்யா பற்றி தப்பாக பேச, அதனால் எழில் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட கோவப்படுறாரு. ஆனால் அமிர்தா பாக்யா கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி எழிலோட ரூமுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எழிலை மறுபடியும் வீட்டுக்கு போகும்படி சொல்கிறாரு. ஆனால் எழில், எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்ட கோவப்படுறாரு. ஆனால் கோபி பாக்கியாவை வழக்கம் போல திட்ட, அதுக்கு எழில் அம்மா எது பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு பதிலடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் கிளம்பும்போது செலவுக்கு பணம் கொடுக்க அதை எழில் வாங்க மறுக்கிறாரு. இனி புது வீடு வாடகைக்கு பார்க்கணும், அதுக்காக இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கோபி எவ்வளவோ வற்புறுத்தி சொன்னாலும் எழில் அதை வாங்கலை. அண்ட் இன்னொரு பக்கத்தில் பாக்யாவோட வீட்டில் எல்லாருமே சோகமாக உட்காந்துட்டு இருக்க செழியல் அண்டு இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யா ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவோட பிறந்தநாள் இன்னும் 2 நாளில் வரப்போகுது அப்படின்னும், அது 80வது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அதை பெருசாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எழில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பாக்கியா கண்டிப்பாக அவன் வருவான். எழிலுக்கு தாத்தா மேலே அதிகமான பாசமும் மரியாதையும் இருக்குது. ஸோ அதனால் அவன் கண்டிப்பாக வருவான். அதுக்கப்புறமா எழிலோட ரூமுக்கு போன பாக்கியா அங்கே எழில், நிலா, அமிர்தா இந்த மாதிரி எல்லாரையுமே நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எழில் எழுதின அந்த கதை பேப்பர்ஸ் எல்லாமே கட்டி பிடிச்சிக்கிட்டோம், நிலாவோட பொம்மைகளை வச்சுக்கிட்டோம் பாக்கியா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அமிர்தா கிட்ட ஃபோன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா தயங்கினபடியே ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அமிர்தா, நாங்கள் எதனா தப்பு பண்ணிட்டோமா, எங்களை எதுக்காக வீட்டை விட்டு போக சொன்னீங்க அம்மா இந்த மாதிரி அமிர்தா கேட்க, அதுக்கு பாக்கியா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், யாரும் உங்களை தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மாறும், நீங்கள் மறுபடியும் சந்தோஷமாகவும் மரியாதையாகவும் இந்த வீட்டுக்கு வருவீங்க இந்த மாதிரி பாக்கியா அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் கோபி சோகமாக வீட்டுக்கு வராரு. அப்போது ராதிகாவும் மயுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மயுவுக்கு ராதிகா பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கோபி வீட்டுக்கு வராரு. கோபி வந்ததும் ராதிகா எழுந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மயு கிட்ட கோபி பேசிக்கிட்டு இருக்க, ராதிகா லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு வந்து வேலை பார்க்குறது போல இருக்க, கோபி ராதிகா கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராதிகா அந்த வீட்டு விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் கோபி எழில் வீட்டை விட்டு போயிட்டான் இந்த மாதிரி அழுதபடியே சொல்ல, ராதிகா கோபமாக எழுந்து உள்ளே போகிறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோடைய இஷ்யூக்கு அப்புறமா ராதிகாவும் கோபியும் இன்னும் பழையபடி சந்தோஷமாக இருக்கலை. அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா இப்போ எழிலோட ப்ராப்ளத்தை வந்துட்டு கோபி ராதிகா முன்னாடி கொண்டு போகிறாரு. ஸோ அதனால் ராதிகா பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு அந்த வீட்டு மேலே தான் பாசமும் அக்கறையும் அதிகம், என்னையும் ஐவையும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோபியை பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இனி கோபி அண்ட் ராதிகாவினுடைய ரிலேஷன்ஷிப் இனி எப்படி போக போகுது, அண்ட் எழில் தாத்தாவுடைய 80வது பிறந்தநாளுக்கு வருவாரா, இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்கமிங் பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட்ஸில் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.